இன்னைக்கு வந்து 3ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு போயிருக்காங்க. நீங்க வந்து 2ஆம் கட்ட பேச்சுவார்த்தையை இதை வச்சு நடத்துற எப்ப சார் போகுது? ஒவ்வொரு கட்சியாக அழைத்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். எங்களையும் விரைவில் அழைப்பார்கள். சுமூகமான முறையில் பேச்சுவார்த்தைகள் போய்கொண்டிருக்கின்றன. எதிர்கட்சிகள் அதிர்ச்சி அடையும் அளவுக்கு திமுக கூட்டணி கட்டுக்கோப்பாக இருக்கிறது. நாளுக்கு நாள் புதிய பல கட்சிகள் இணைந்து இந்த கூட்டணியை வலிமைப்படுத்திக் கொண்டிருக்கின்றன. திமுக தலைமையிலான கூட்டணிக்கு ஈடு கொடுக்கும் வகையில் தமிழகத்தில் மாற்று கூட்டணி ஏதும் இன்னும் உருவாகவில்லை. தமிழ்நாட்டு மக்களின் பேராதரவோடு இந்த கூட்டணி இந்த தேர்தலில் மகத்தான வெற்றியை பெறும். ஜோதிமணி வந்து நீங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, விஜய் வந்து 2ஆம் இடத்துக்கு வருவாரு, கண்டிப்பா வருவாரு அப்படின்னு சொல்லி பேட்டி கொடுத்துருக்காங்க. அது அவங்களுடைய கருத்து. மக்கள் தான் தீர்மானிக்கக்கூடிய சக்தி. தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும். விஜய் இந்த தேர்தலில் வந்து எந்த அளவுக்கு ஓட் பேங்க் வாங்குவாருன்னு நீங்க எதிர்பார்க்கணும்? இதெல்லாம் நம்ம முன்கூட்டியே யூகமா சொல்ல முடியாது. அவர் ஒரு புகழ்பெற்ற நடிகர் என்பதனால் ஊடகங்கள் அவருக்கு கூடுதலான முக்கியத்துவத்தை தந்து கொண்டிருக்கின்றன. அவரால் தமிழ்நாட்டு அரசியல் தலைகீழாக மாறப்போகிறது என்பதை போன்ற ஒரு தோற்றத்தை திட்டமிட்டே உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் ஒப்பீட்டளவிலே பிற மாநிலங்களை விட அரசியல் விழிப்புணர்வு உள்ளவர்கள். ஆகவே கடந்த காலங்களில் சினிமா என்கிற ஒரு மயக்கத்தில் தமிழ்நாட்டு மக்கள் வாக்களித்ததைப் போல தற்போதைய சூழலில் அப்படி வாக்களிக்க வாய்ப்பில்லை. கருத்தியலை விரிவாக விவாதிக்கக்கூடியவர்களாக இன்றைக்கு தமிழ்நாட்டு மக்கள் வாக்காளர்கள் அரசியல் விழிப்புணர்வு பெற்றிருக்கிறார்கள். எனவே சினிமா மயக்கம் தமிழ்நாட்டை இனி பாதிக்காது என்று நான் நம்புகிறேன். மீண்டும் மீண்டும் வருவார். தேர்தல் நேரம் தானே, பிரச்சாரத்திற்கு வருவார், மறுபடியும் வருவார். இன்னும் கூட்டணியில் அவர்கள் பேச்சுவார்த்தையை தொடங்கவில்லை. யார் யாருக்கு என்னென்ன சீட் என்பது குறித்து இன்னும் எந்த முடிவும் அவர்கள் எடுக்கவில்லை. ஆகவே அவர் வந்து போவது வழக்கமான ஒன்றுதான். அதில் ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 3வது நாளாக மாணவர்கள் வந்து தொழில்நுட்ப என்ன கோடாறு? தொழில்நுட்ப கோடாறு தேர்வு அப்ளை பண்றதுல 3வது நாளா தொழில்நுட்ப ஆன்லைன்ல இதுல கருத்து சொல்றது என்ன இருக்கு? அந்த மாதிரி தொழில்நுட்ப கோளாறு இல்லாத வகையில் பார்த்துக் கொள்ள வேண்டும். மாணவர்களுக்கு இலகுவாக பதிவேற்றம் செய்வதற்கு வழிவகை காண வேண்டும். ஓபிஎஸ் வந்து திமுக இணைஞ்சு சில நாட்கள் தான் ஆகுது. அதுக்குள்ள அவர் வந்து நான் இந்த இடத்துல போட்டி போட போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் மகனை விட்டு விருப்ப மனு எல்லாம் பெற்றிருக்காங்க. அது ஒன்றும் தப்பு இல்லையா? அவர் திமுக ஆகிட்டாரு, அதனால விருப்ப மனு போடுறதுங்கிறது இப்ப அவங்க வாங்கிட்டு இருக்காங்க. அவரும் விருப்ப மனு போட்டுதான் ஆகணும். என்னைக்கு சேர்ந்தாலும் விருப்ப மனு போட்டுதான் ஆகணும்.